வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழ் வியூவர்ஸ். ஆகஸ்ட் 5ஆம் தேதி 6ஆம் தேதி 2 நாளுமே சட்டசபை கூட போகுது அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த 2 நாட்கள்ல தரமான செய்திகள் சட்டமன்றத்தில் நடக்க போகுது அப்படின்னு நம்மளுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய மரிய வில்சன் அவர்கள் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நாம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அடுத்தது பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களும் கிட்டத்தட்ட ஒரு வருடமா டிஎம்கே ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா, அப்போல இருந்தே ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. சோ விவசாயிகள் வைத்த கோரிக்கையை இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றதையும் டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். மூணாவது விஷயம், சீமான் அவர்கள் பிஜேபி கட்சியினுடைய தலைமையில சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. பொது மேடையெல்லாம் அமைச்சு பொதுமக்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில சீமான் அவர்கள் கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த மேடையில் அவர் பேசின சில விஷயங்கள் தான் இப்போ அவருடைய அரசியல் நகர்வு எப்படி மாறி இருக்கு அப்படின்றத வெளிச்சம் போட்டு காட்டுது. அதை பத்தியும் டீட்டெயிலா நாம வீடியோக்குள்ள பார்த்துருவோம். அடுத்ததா 4வது விஷயம், காவேரி தண்ணீர் பிரச்சனை இருக்குது. இன்னும் கர்நாடகா நமக்கு தண்ணி தரலையா, அது குறித்து பேசுறதுக்கு நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகா போக போறாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய வழியை அப்படியே விஜய் அவர்கள் பின்பற்றுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறும் இப்போ பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. அதை பத்தியும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதை தாண்டி இன்னும் முக்கியமான பல விஷயங்கள் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட 2வது நாளா போலீசார் விசாரணை நடத்திட்டு இருக்கிறாங்க. அவர் ஆஜராயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கிட்னி திருட்டு வழக்க தமிழக வெற்றி கழகம் ரொம்ப சீரியஸா இப்போ கையில எடுத்திருக்கிறாங்க. இப்படி இன்னும் பல செய்திகள் இருக்குது. டீட்டெயிலா நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் பேசுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல் செய்தி, ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் ஆகஸ்ட் 6ஆம் தேதியும் சட்டசபை கூட போகுது. எதுக்காக அப்படின்றத இதுக்கு முன்னாடி நாம பார்த்த வீடியோலயே டீட்டெயிலா சொல்லியிருந்தோம். அதாவது என்னன்னா 2026 to 2027 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் தாக்கல் பண்ண போறாங்க. இது ஆகஸ்ட் 5ஆம் தேதி நடக்கும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் பண்ண போறாங்க. ஓகேவா? இது ரெண்டையும் தாண்டி இன்னொரு மிக முக்கியமான செய்தி இருக்குது. அதாவது என்னன்னா, இப்போ நேத்தைக்கு ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோம்னா ராயபுரத்துல அங்க இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ல எல்லாம் இந்த பப்ளிக் எக்ஸாம்ல முதல் 3 இடங்கள் பெற்றிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருக்குமே விருது வழங்கக்கூடிய ஒரு விழாவை அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தாவைக்காவை சார்ந்த நிர்வாகிகள், அதாவது விஜய் தாமு அவர்கள் எம்எல்ஏ இருக்கிறாங்களே, அவங்களுடைய தலைமையில ஒரு விழா அப்படின்றத நடத்தியிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பரா அந்த விழாவை நடத்தி முடிச்சிருக்கிறாங்க. அந்த விழால புசி ஆனந்த் அவர்கள் பொதுச் செயலாளர் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எம்எல்ஏ பல்லவி அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிதி அமைச்சர் மரிய வில்சன் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. ஒரு சில பேர் கலந்துக்கிட்டாங்க. அப்போ மரிய வில்சன் அவர்கள் அந்த ஸ்டேஜ்லயே மக்களுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் ரொம்ப தரமான செய்கைகள் சட்டமன்றத்தில் இருக்க போகுது. ஊழல் பட்டியல் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டியலை நாங்க வெளியிட போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. யாரோட ஊழல் பட்டியல்? டிஎம்கேவினுடைய ஊழல் பட்டியல். போன தடவை சட்டமன்றம் கூடும்போது என்ன நடந்தது அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும். பார்ட்டி ஃபண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் சொன்ன உடனேயே பார்ட்டி ஃபண்டா, அதுக்கு ஆதாரம் இருக்கா, அப்படி இப்படின்னு சொல்லி நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எழுந்து நின்று பேச ஒட்டுமொத்த டிஎம்கேவும் என்ன பண்ணாங்க, அப்படியே உங்களுக்கு ஆதாரம் இருக்கா, என்ன பேசுறீங்க, அப்படி இப்படின்னு சொல்லி கொந்தளிச்சு வெளிநடப்பு பண்ணி வெளியில ஓடி போயிட்டாங்க இல்லையா. அந்த நிகழ்வு யாருக்குமே மறந்துருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்ட்டி ஃபண்டுக்கான முழு ஆதாரத்தை தான் இப்போ தமிழக வெற்றி கழகம் ரெடி பண்ணி திரட்டி வச்சிருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்ட் எப்படி வாங்கினாங்க, யார் வாங்கினாங்க, அதை வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி முழு ஆதாரத்துக்கான ஊழல் பட்டியலையுமே ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பட்டியலை தான் ஆகஸ்ட் 5, 6 தேதியில சட்டமன்றத்தில் வெளியிட போறாங்க. அதுக்கு எதிர்கட்சியா இருக்கக்கூடிய டிஎம்கே என்ன பதில் சொல்ல போறாங்க, இல்ல வெளிநடப்பு செஞ்சுட்டு வெளியில எந்திரிச்சு ஓடி போயிடுவாங்களா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆக மொத்தத்துல ஆகஸ்ட் 5ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் சட்டமன்றத்துல தரமான செய்திகள் அப்படின்றது காத்துட்டு இருக்கு. மக்களே வெயிட் பண்ணி பாருங்க. வழக்கம் போல நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் அந்த 2 நாளும் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை ஒண்ணு விடாம டெலிகாஸ்ட் பண்ணுவோம் அப்படின்ற அறிவிப்பை ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சேலம் மாவட்டத்துல ஜாகிர் அம்மாபாளையம் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல ஒருங்கிணைந்த ஜவுளி தயாரிப்பு தொழிற்சாலை அமைக்கக்கூடிய வேலைகள் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நிலத்தை 99 வருடங்களுக்கு குத்தகைக்கு கொடுத்துருக்குறாங்க. அங்க நிறைய நிறுவனங்கள் தொழிற்சாலைகள் அமைத்து ஜவுளி தயாரிப்புல ஈடுபட போறாங்க. அதன் மூலமா சேலம் மாவட்டத்துல பல பேருக்கு வேலை வாய்ப்புகள் அப்படின்றது உருவாகும். ஒரு நல்ல விஷயம் தான் அது.
இப்போ அந்த இடத்துல விவசாய நிலங்களும் நிறைய இருக்குது, குடியிருப்பு பகுதிகளும் நிறைய இருக்குது. அந்த இடத்துல தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய விவசாயிகளும் பொதுமக்களும் சேர்ந்து கிட்டத்தட்ட 1 வருடமா ஒரு கோரிக்கையை வச்சு போராட்டம் அப்படின்றத நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎம்கேவினுடைய பீரியட்ல இருந்து அந்த போராட்டம் அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. அப்ப இருக்கக்கூடிய அரசு அவங்களுடைய கோரிக்கைக்கு செவி சாய்க்கவே இல்லை. என்ன கோரிக்கை அப்படின்னா, இங்க ஜவுளி தயாரிப்பு தொழிற்சாலைகள் நடக்கலாம், தாராளமாக நடக்கட்டும், எங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் அப்படின்றது வரும். ஆனால் சாயப்பட்டறைகள் வந்துட்டு இங்கே அமைக்கக்கூடாது, அதுக்கு மட்டும் தயவு செஞ்சு அனுமதி கொடுத்துறாதீங்க. ஏன்னா சாயப்பட்டறைகள் அமைக்கும் போது அதுலேருந்து வெளியாகக்கூடிய கழிவு நீர் நிலத்தடி நீரில் வந்துட்டு போய் கலக்கும். அப்போது அங்கே நடந்துட்டு இருக்க விவசாய நிலங்கள் நிறைய இருக்குது அந்த ஏரியாவில், சேலமில். ஸோ அப்போ விவசாயம் அப்படின்றது பாதிக்கப்படும். குடியிருப்புகள் நிறைய இருக்கிறதுனால குடிநீரில் அது கலக்கிறதுக்கான அதன் மூலயமா ஏற்படக்கூடிய நோய்கள் பாதிப்புகள் அப்படின்றதும் ஏராளமாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சாயப்பட்டறைகள் மட்டும் இங்கே அமைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி அரசுக்கிட்ட 1 வருடமாக போராடி இந்த கோரிக்கையை வச்சுட்டு இருக்கிறாங்க. டிஎம்கே அரசு அதுக்கு செவி சாய்க்கலை அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் ஒரு அரசாணையை வெளியிட்டிருக்கிறாங்க. தொழிற்சாலைகள் அங்கே வந்துட்டு அமையும், ஆடைகள் வந்துட்டு உற்பத்தி செய்கிறது, தயாரிக்கக்கூடிய வேலைகள் அங்கே நடக்கும். ஆனால் சாயப்பட்டறைகள் அங்கே அமைக்கிறதுக்கு ஒருபோதும் அனுமதி அப்படின்றது அரசு வழங்காது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியராக அரசாணையை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய இடங்களில் வேணால் சாயப்பட்டறைகள் அவங்க வந்துட்டு அமைத்துக்கலாம், அங்கே அமைக்கக்கூடிய நிறுவனங்கள். ஆனால் அந்த பகுதியில் சாயப்பட்டறைகள் அமையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப கிளியரான அரசாணையை அந்த மக்கள் வச்ச கோரிக்கையும் நிறைவேற்றி இப்போ கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள், அதுக்கப்புறம் அவங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியில் அவங்க பேசியிருக்கிறாங்க. இப்போ ப்ரெஸ் முன்னாடியே பேசியிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள் கூட சோஷியல் மீடியாவில் வெளியாயிருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, பாஜகவில் இருக்கக்கூடியவர் தான் சரத்குமார் அவர்கள் அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நடிகர் சரத்குமார் அவர்கள் அங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, அவருக்கு பிறந்த நாள் வந்தோடனே நேற்றுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒரு பாஜக தலைமையில் பொது மேடையெல்லாம் அமைத்து பொதுமக்கள் சில பேரையும் வரவழைத்து அங்கே அழைப்பு விடுத்து உட்கார வச்சு, அங்கே மேடையில் பார்த்தோம் அப்படின்னா அதிமுகவை சார்ந்தவர்கள், அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்தவர்கள், பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள், சரத்குமார் அவர்கள், அதுக்கப்புறம் அதிமுகவை சேர்ந்தவர்கள், மற்ற அவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை சார்ந்தவர்கள்னு எல்லாருக்கும் அழைப்பு விடுத்து ஸ்டேஜில் உட்கார வச்சிருக்கிறாங்க. இதில் அந்த கூட்டணி கட்சியிலேயே இல்லாத ஒரு நபர் சீமான் அவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவருக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அவரும் அந்த ஸ்டேஜில் போயிட்டு உட்காந்துருக்கிறார். இதில் முக்கியமாக சாட்டையவர்களும் அங்கே வந்துட்டு சென்றிருக்கிறாரு. இது சார்ந்த வீடியோக்களும் சோஷியல் மீடியாவில் வெளியாக இருந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு என்ன முட்டு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேர்டசிக்காக போயிருந்தாங்கப்பா, என்னதான் கட்சியாக இருந்தாலும் கொள்கை வேறவா இருந்தாலும் பார்த்துக்கும் போது ஒரு கேர்டசிக்காக பேசிக்கிறது இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கேர்டசிக்காக நேரில் பார்க்கும்போது ஒரு சிரிப்பு இருக்கலாம், ஒரு பேச்சு இருக்கலாம். அதை தவிர்த்து அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அழைப்பு விடுக்கும்போது என்ன சொல்லலாம், என்னவா இருந்தாலும் அது கட்சி சார்பாக தான் ஒரு கூட்டத்தை நடத்தி அவருக்கு வந்து பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியை வந்து நடத்தியிருக்கிறாங்க. கட்சி சார்ந்து தான் அங்கே நடக்குது. கூட்டணியில் கட்சியில் இருக்கிறவங்க எல்லாரும் அதில் உட்காந்துருக்குறாங்க போது அந்த அழைப்பை வந்துட்டு அது தவிர்த்துட்டு அலைபேசியில் வாழ்த்து சொல்லியிருக்கலாம், நேரில் போய் கூட வாழ்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் அங்கே வந்து நிற்காம போய் அதில் கலந்துக்கிறாரு, ஸ்டேஜில் உட்கார்றாரு. இதில் போய் அங்கே நின்று புகழ்ந்து பேசுகிறாரு. பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்னோட மாமா, சரத்குமார் அவர்களுக்கும் எனக்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது, நாங்கள்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று, அப்படி இப்படின்ற மாதிரி அவங்கள புகழ்ந்து பயங்கரமாக வந்து சீமான் அவர்கள் பேசி வச்சிருக்கிறாரு. இது என்ன காட்டுது அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து பிஜேபி சைடு அவங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்றத வெட்ட வெளிச்சமாக இதில் வந்து தெரியுது. அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிகளுக்கு இதன் மூலமாக சீமான் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறாரு அப்படின்றது தெரிய வருது. இதை தாண்டி அடுத்ததாக நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து பேசினார். அவர் பேசும்போது என்ன சொன்னார்னா, மாப்பிள்ளை சீமான் உட்பட எல்லாருமே இந்த ஸ்டேஜில் வந்து உட்காந்துருக்குறாங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, அதாவது எதை குறிப்பிடுறாருன்னா, 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் இருந்திருந்தது அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய நிலைமையே வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு சொன்னார். வேற மாதிரிலாம் மாறி இருக்காது, அது நமக்கு தெரியும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் அப்படி சொல்கிறாரு. என்னன்னா, சீமானவர்கள் இவங்க எல்லாருமே வந்து கூட்டணியில் இருந்தால் அவங்க வந்து வேற மாதிரி தமிழ்நாட்டை வந்து மாற்றிருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேலும் நடக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க. பிஜேபி சீமானவர்கள்லாம் இணைய போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஹிண்ட்டை வந்துட்டு கொடுக்க வராங்க. சொல்ல முடியாது. இப்போ வந்து இடைத்தேர்தல் வரப்போகுது. இடைத்தேர்தலில் கூட பிஜேபி, ஏடிஎம்கே, நாம் தமிழர் கட்சி, டிஎம்கேன்னு சொல்லி ஒட்டுமொத்தமாக எல்லாரும் இணைந்து போட்டியிட்டால் கூட
வாய்ப்பு இருக்குது. அது கூட ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை அப்படின்ற மாதிரி தான் வெளியாயிட்டு இருக்கக்கூடிய தகவலை வச்சு பார்க்க முடியுது. மக்களே, நீங்களும் சீமானவர்கள் பேசின வீடியோ எல்லாத்தையும் சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க. நயினார் நாகேந்திரன் அவர்கள் சீமானவர்களை பத்தி அதே ஸ்டேஜில் பேசின வீடியோக்களையும் நீங்க பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோக்களை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, குதிரை பேர விவகாரத்துல செந்தில் பாலாஜி அவர்களுக்கு முன்ஜாமீன் நீதிமன்றம் வழங்கிட்டாங்க. இருந்தாலும் நிபந்தனையோட தான் வழங்கினாங்க அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். மார்னிங்கும் ஈவினிங்கும் திருவல்லிக்கேணி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு சைன் போடணும், விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படின்ற நிபந்தனைகளை கொடுத்து தான் அவருக்கு முன்ஜாமீன் அப்படின்றதையே கொடுத்தாங்க. ஓகேவா? இப்போ அவர் கொஞ்ச நாள் தலைமறைவாகவே இருந்தாரு. கோர்ட்ல போயிட்டு ஆஜராகி அந்த முன்ஜாமீன் கூட அவர் வாங்கல. இப்போ சமீபத்தில் தான் போயிட்டு ஒரு 2-3 நாட்களுக்கு முன்னாடி தான் போயிட்டு கோர்ட்ல ஆஜராகி அந்த முன்ஜாமீனையே வாங்கிட்டு வந்தார். அதுக்கப்புறம் ஒரு 2 நாட்களாக போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஆஜராகி மார்னிங்கும் ஈவினிங்கும் சைன் அப்படின்றத போட்டுட்டு இருக்கிறாரு. அவர் சைன் போட வரும்போது 2 நாட்களாகவும் கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் விசாரணை அப்படின்றத போலீஸார் அவர்கிட்ட நடத்திட்டு இருக்கிறாங்க. பல உண்மைகள் வெளியில வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, இந்த கிட்னி திருட்டு வழக்கு இருக்கு இல்லையா, அதை இப்போ தமிழக வெற்றிக் கழகம் ரொம்ப தீவிரமா கையில எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ அதனுடைய முதற்கட்ட வேலைகளை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நாமக்கல், குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் இந்த இடங்கள்ல அந்த வழக்கில் பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மக்கள் கிட்ட நேரடி விசாரணை அப்படின்றத போலீஸார் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப தீவிரமாக இந்த விசாரணைக்குள்ளே இறங்கியிருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைகள் இதில் கண்டிப்பாக மாட்டுவாங்க அப்படின்றது தெரிய வருது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, டெல்லியில் சிஜேபி ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அந்த போராட்டமும் இப்போ முடிவுக்கு வந்துட்டு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். மத்திய கல்வி அமைச்சர் ராஜினாமா பண்ணணும் அப்படின்ற கோரிக்கையை வச்சிருந்தாங்க. அவர் ராஜினாமா பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் டெல்லியில் சிஜேபி அவங்களுடைய போராட்டத்தையும் கைவிட்டுட்டாங்க, முடிச்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ இங்கே தமிழகத்தில் என்ன நடந்தது? அங்கே டெல்லியில் சிஜேபி ஃபேர் நீட் வேணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக நாங்கள் இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிஜேபி என்ன பண்ணாங்கன்னா, சிபிஐ அலுவலகத்தில் தான் இடம் வாங்கி அங்கே அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கப்பட்டது. அங்கே தான் அவங்களுடைய போராட்டத்தை நடத்தினாங்க. ஆனால் டைட்டில் என்ன போட்டாங்கன்னா, டெல்லியில் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபேர் நீட் அப்படின்றதுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இங்கே போராட்டத்தை ஆரம்பிக்கல. இவங்க என்ன இங்கே ஆரம்பிச்சாங்கன்னா, பேன் நீட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்மளுடைய நிலைப்பாடு நீட்டே வேணாம் அப்படின்றது தான். டெல்லியில் அவங்க போராடினது நீட்டு குளறுபடி இல்லாமல் நடக்கணும் அப்படின்றதா. நீட்டு வேணும், ஆனால் குளறுபடி இல்லாமல் நடத்துங்க அப்படின்றதா அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. நம்ம அப்போவே சொன்னோம், அங்கே வேற இங்கே வேற நடந்துட்டு இருக்குது. மாணவர்கள் அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு உங்களுடைய கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு முன்னாடி பார்த்த வீடியோலேயே நாம் பேசியிருந்தோம். ஓகேவா? இப்போ என்ன நடந்திருக்குன்னா, அங்கே டெல்லியில் அவங்க போராட்டத்தை கைவிட்டோன்னே அங்கே சிஜேபியினுடைய தலைமை தமிழகத்தில் நடத்திட்டு இருந்தாங்களே அந்த சிஜேபி அந்த அமைப்பினர்கிட்டையும் போராட்டத்தை கைவிட்டுருங்க, முடிஞ்சிச்சு, நம்மளுடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உடனே தமிழகத்தில் நடத்திக்கிட்டு இருந்த சிஜேபி அந்த குரூப் இருக்கிறாங்க இல்லையா, ஜனதா பார்ட்டி, அவங்களுமே போராட்டத்தை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு ஏற்கனவே தெரியும், இங்கே தமிழக சிஜேபி அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருந்தாங்க. உண்மையான சிஜேபி கட்சியில் இருக்கிறவங்களும் நடத்திட்டு இருந்தாங்க. ஒரு சைடு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் பேன் நீட்டுன்னு போட்டிருக்கிறாங்களே, அப்போ நமக்கு நீட்டு வேண்டாம் தானே, நம்மளும் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பங்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பல மாணவர்களும் போயிட்டு அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. இதில் மூணாவதா ஒரு பெரிய குரூப் உள்ள போய் இறங்குனுச்சு. யாரு? ஜென்சி டிஎம்கே தான். அந்த கூட்டம் போய் உள்ள இறங்கிட்டு என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணுனாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒட்டுமொத்தமாக நீட்டுக்கு எதிரான அந்த போராட்டத்தை அப்படியே திசை திருப்புறதுக்கான பல வேலைகளை அங்கே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜனநாயகன் படத்துக்கு எதிராக பேசுறது, வரவங்களையும் மேனிப்புலேட் பண்ணி அந்த விஷயத்தை பேச வைக்கிறது, விஜய் அவர்களுக்கு எதிராக அந்த போராட்டத்தை மாற்றுறது, நீட்டுக்கு எதிராக பிஜேபி எதிர்த்து குரல் கொடுக்காம விஜய் அவர்களையும் ஜனநாயகன் படத்தையும் விமர்சித்து அங்கே என்னென்ன வேலைகள் எல்லாம் பார்த்து அந்த திசை திருப்புறதுக்கு என்னென்ன வேலையெல்லாம் பார்த்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. திடீர்னு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சிஜேபி இங்கே தமிழகத்துல இருந்தோம் எங்களுடைய தலைமை சொல்லிட்டாங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசி போராட்டத்தை முடிக்க போனாங்க. இதில் உண்மையாகவே பேன் நீட்டுக்காக கலந்துக்கிட்ட உண்மையான மாணவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவங்கள பல பேர் வீடியோ போட்டிருந்தாங்க. இவங்க பேன் நீட்டுன்னு சொல்லி தான் அழைப்பு விடுத்தாங்க, அதனால தான் போய் கலந்துக்கிட்டோம், ஃபேர் நீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்கள் கலந்துக்கிட்டு இருந்திருக்கவே மாட்டோம், எங்களை ஏமாத்திட்டாங்க பேன் நீட்டுன்னு சொல்லி. பேன் நீட்னா அந்த கோரிக்கை நிறைவேறணும் இல்லையா, நீட்டை தடை பண்ணணும் இல்லையா, இப்போ கலைச்சறாங்க, ஏமாத்திட்டாங்க சிஜேபி அப்படின்ற மாதிரி உண்மையாக போராட்டத்தில் கலந்துக்கிட்ட மாணவர்கள் நிறைய பேர்
வந்து வீடியோ போட்டிருக்கிறாங்க. ஓகேவா? இதுல இந்த போலியான சிஜேபி அப்படின்னு சொல்லி ஜென்சி டிஎம்கே உள்ள இறங்கி பல வேலைகளை மாத்திக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் பயங்கர கடுப்பாயிட்டாங்க. அது எப்படி நீங்க நிறுத்தலாம், அதை எப்படி நீங்க ஸ்டாப் பண்ணலாம், பேன் நீட்டு தானே, அதை எப்படி நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லி உண்மையான சிஜேபி இருக்கிறாங்களே அவங்கள்ட்ட போயிட்டு பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க சோஷியல் மீடியால பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த ஜென்சி டிஎம்கே சிஜேபி அப்படின்ற பேர்ல உள்ள இறங்கினதுக்கான அஜெண்டாவே வந்து வேற. அதாவது டிவிக்கே வந்து அடிக்கணும், விஜய் அவர்களை வந்துட்டு அடிக்கணும், ஜனநாயகன் படத்தை அடிக்கணும், இதை வச்சு ஒரு ரொம்ப பெருசாக ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் டிஎம்கேவினுடைய ஜென்சி டிஎம்கே உள்ளே இறங்குனது. ஓகேவா? ஆனால் அவங்களுடைய திட்டம் வந்துட்டு பலிக்கலை. பாதிலேயே அவங்க நிறுத்தணுன்னே இவங்களால ஆத்திரம் தாங்க முடியாமல் கடுப்பாக்கி அங்கே சண்டையெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சலசலப்பெல்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. அதாவது டிவிகே நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்று டிவிகேவினுடைய ஆட்சி அமைந்ததை டிஎம்கேவால் கொஞ்சம் கூட வந்துட்டு தாங்கிக்க முடியல. என்னென்ன வழியிலலாம் அட்டாக் பண்ண முடியுமோ அந்த வழி எல்லாத்தையுமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அதாவது உண்மையாக மக்களுடைய பிரச்சனையை எடுத்து வச்சு குரல் கொடுத்து அந்த ரீதியாக போராடினாவாச்சும் மக்களுடைய பார்வை டிஎம்கே சைடு திரும்பும். ஆனால் இந்த மாதிரியான வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் அது டிஎம்கேக்கு தான் போயிட்டு பாதகமாக முடியும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஜென்சி டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே மீட்டப் நடத்தி டிவிகேனுடைய எம்எல்ஏக்களை பழிக்கிறது இந்த மாதிரி வேலைகளை கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தாங்களா, அது வந்து ஒர்க் அவுட் ஆகலை. அதனால அதை அப்படியே விட்டுட்டு இப்போ இந்த சிஜேபி நடத்திக்கிட்டு இருந்த போராட்டத்துக்குள்ள உள்ள இறங்கி அதை எப்படிலாம் திசை திருப்பணுமோ அந்த வேலையை பார்த்தாங்க. இப்போ அதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகலை. அடுத்தடுத்து என்ன பண்ண காத்திருக்காங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு செல்ல இருக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்குது. காவிரிலேருந்து இன்னும் நமக்கு தண்ணியே கர்நாடகா கொடுக்கல இல்லையா, அந்த ஒரு பிரச்சனை இருக்கு, மேகதாது பிரச்சனை இருக்குது. இந்த ரெண்டு குறித்தும் பேசுறதுக்காக நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு சென்று கர்நாடகாவினுடைய முதலமைச்சரை சந்திச்சு பேச போறாரு, பேச்சுவார்த்தை நடக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவல் வெளியா இருந்தது. இதுக்கு முன்னாடி எப்போ நடந்திருக்கு, இந்த மாதிரி வரலாறுல நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தா எம்ஜிஆர் அவர்களுடைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களும் இதே விஷயத்தை தான் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய வழியை தான் இப்போ விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த டைமில் அப்பயும் வந்துட்டு கர்நாடகா நமக்கு காவிரி தண்ணீர் கொடுக்கல. அப்போது பயங்கரமான டெல்டா மாவட்டத்தில் பயங்கரமான வறட்சி அப்படின்றது இருந்தது, குடிநீருக்கே தட்டுப்பாடு அப்படின்றது இருந்தது. அப்போ எம்ஜிஆர் அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா அமைச்சர்கள் படை எதையுமே திரட்டாமல் ஒரு 2-3 அதிகாரிகளை மட்டும் அழைத்துக்கிட்டு கர்நாடகா போய் இறங்கியிருக்கிறாங்க. கர்நாடகாவில் அப்போதைக்கு இருந்த கல்வி அமைச்சரோட எம்ஜிஆர் அவர்களுக்கு ஒரு நட்பு இருந்திருக்கு. அதன் ரீதியாக கல்வி அமைச்சருடைய வீட்டுக்கெல்லாம் சென்று பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் மூலியமா முதலமைச்சரை சந்திச்சிருந்திருக்கிறாரு. அப்போ அந்த டைம்ல கர்நாடகாவினுடைய முதலமைச்சருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவர் இருந்திருக்கிறாரு. அப்போ கல்வி அமைச்சர் மூலமா முதலமைச்சரை போயிட்டு சந்திச்சு அவர்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை அப்படின்றத நடத்தி தண்ணீர் அப்படின்றத கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ அதே ரூட்டை தான் இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களும் கையில் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. எம்ஜிஆர் அவர்களுக்கு அன்னைக்கு கிடைத்த வெற்றி மாதிரியே இப்போ நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்களுக்கு கிடைக்க போகுதா என்ன அப்படின்றத நாம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ மக்களே, இந்த ஒரு பதிவில் நாம நிறைய செய்திகள் சார்ந்து பார்த்துருக்கிறோம். அந்த செய்திகள் சார்ந்து உங்களுடைய கருத்து என்னவா இருக்கும் அப்படின்றத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. நாம அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கலாம்.